இந்த தொடர்கதை முழுக்க கற்பனையே. இது ஒரு விழிப்புணர்வு கதையாக்கம். இந்த தொடர்கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மேலும் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதில் குரல் கொடுத்த தோழர் மற்றும் தோழிகளுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். வணக்கம்மா மல்லிகா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இப்போ தான் பஸ்ஸு ஓட்டுறேன், கொஞ்சம் குறைன்னு கேட்கும், பரவாயில்லையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ளூடூத் வச்சு தானே பேசுகிறேன். சரிம்மா. கேக்குதாம்மா? சொல்லுங்க. என்னம்மா திடீர்னு உங்க குமார் போன் போட்டு இன்சூரன்ஸ் இன்னம்மா போடலையான்னு கேக்குறாரு. எப்ப? இன்னைக்கு காலையில நான் பண்ணிக்கலான்னு சரி பேசிட்டு திருப்பி அடிச்சா சண்டை அப்படிங்கிட்டு தான் விட்டுட்டேன். நம்ம ஐபி போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு. ஐபி போர்டை பத்தி பேசாம அப்புறம் அதான் சொன்னேன் நான், இன்சூரன்ஸ் போடுறது இந்த இது ஜெயிரோ வந்து எனக்கு வந்து நான் இது உனக்கு லெவி கட்டுறது வந்து நான் ஜெயிரோ அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் இது என்ன லெவி கட்டுறது வந்து நான் ஜெயிரோல தான் பே பண்றது. நான் எம்ஐஎம் அப்ளை பண்ணிருக்கேன். அது லெவி வந்து ஜெயிரோல தான் எடுத்துக்குவாங்க. அது பத்தி பேசணும். ஏன்னா நீங்க கட்டுறாருண்டா அது வேற. நீங்க லெட்டர் வந்தா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், நீங்க கட்டிக்குவீங்க. ஆனா எனக்கு லெட்டர் வர்றது ஜெயிரோல என் அக்கௌண்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் லெட்டர்ல அனுப்புவாங்க, இவ்வளவு உங்களுக்கு லெவி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து நீங்க எந்த இன்சூரன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மற்ற இன்சூரன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி எந்த இன்சூரன்ஸ் போட்டீங்க, என்ன நீங்க போடுறீங்களா, எப்படி என்னன்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல நாங்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட மாட்டோம், அவங்களே தான் போட்டு எல்லாமே அப்ளை பண்ணி அனுப்பிடுவோம். ஆமா, என்ன இன்சூரன்ஸ் நீங்க சொல்லுவீங்களா இல்ல நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறதா? எனக்கு தெரியலையே, அந்த எங்க மாமா முன்னாடி நீங்க எப்படிமா போட்டு வந்தீங்க தெரியலையேங்கறீங்க. அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்களே அவங்க போட்டு கொடுத்தாங்க. அப்ப எந்த இன்சூரன்ஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லையா? எந்த இன்சூரன்ஸ் போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாத இன்சூரன்ஸா போடுங்க. லெவி எவ்வளவுனா? மோட்டார் சைக்கிள்ல இருந்து நான் பழைய லெவி இந்த நான் ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா நான் எடுத்து நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுறேன். நான் லெவி எவ்வளோன்னு சொல்லி அது லெவினா எப்படி என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் லெவிலாம் முன்னாடியே நீங்கள் பே பண்ணிடணும். எனக்கு நீங்கள் வரும்போதே எனக்கு பே பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் வரும்போதே பே பண்ணிட்டீங்கன்னா லெவி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு இப்போ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஜீரோவில் எடுக்கிறதுனால லெவிக்கு காசு நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்ற மாதிரி வரும். ஏன் இதுல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்குவாங்க. நான் உனக்கு வேணா ஒரு பேப்பர் வேணா நான் எடுத்து போட்டோ எடுத்து வேணா அனுப்புறேன், எப்படி ஜீரோல எடுக்கிறாங்க என்னன்னு. ஏன்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனைக்காக சொல்றேன் இல்லையா, அப்புறம் வேலை பார்த்துட்டு லெவி கட்ட முடியாதுட்டீங்கன்னா போச்சு இல்ல. இல்ல அது முன்னாடி நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, இருந்த வரைக்குமே அவங்க கேட்டு கொடுத்ததே கிடையாது. இல்ல லெவி வந்து $350 வருது, இல்ல $300 வருது, எவ்வளவு வருதோ அந்த காசை கொடுத்துட்டீங்கன்னா அதை அந்த மாசம் லெவியில வந்தோடனே கட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பேப்பர் வந்தோடனே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன். அதை எக்ஸஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன், அது கரெக்டாக இருக்கும். அது அப்படியே முன்னாடி அதாவது நீங்கள் மாத கடைசியில் கொடுக்குறத முன்னாடி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் வரும்போது இதுதான் உங்களை நான் வீட்டில் இருக்க சொல்லி சொன்னது. வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு. நீங்கள் இப்போ தான் குமார் வந்து வெளியே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போகும்போது வெளியே போயிட்டீங்கன்னா நான் வந்து அப்புறம் லெவிக்கு இதுன்னுக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா சங்கடம் இல்லை. அதுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு நான் லெவி பேப்பர் ஏதாவது இருக்கும் அங்கே போனோம், லெவி வந்த இதில் பில்லு இருக்கும், நான் வேணால் எடுத்தேன். இல்லாட்டி
நான் வேணா அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது இருந்தால் அனுப்புகிறேன். நான் எம்ஓஎம்னு போட்டு எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதை வேணால் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. எம்ஓஎம்னு போட்டு வந்திருக்கும் அது. ஏன்னா இது என்ன இன்சூரன்ஸ் போகிறதெல்லாம் எப்போ வர்றீங்க, என்னென்ன டிக்கெட் போடுறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தானே எல்லாம் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் போடுங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னம்மாமா என்ன இப்போ ஐடி போட்டால் அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டு தானே ஆகணும். நாங்களும் அப்படி தானேம்மா ஆள் எடுக்கிறோம். வர பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு டிக்கெட்லாம் போட்டு தான் நான் தான் எடுப்பேன். டிக்கெட் போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது, மெடிக்கல் செக்கப்லேருந்து எல்லாமே நாங்கள் தானேம்மா பண்ணுவோம். வரும்போதே பண்ணணும். மெடிக்கல் செக்கப்புக்கு மட்டும்தான் இங்கே வந்தோடனே 30. இது இல்லாமல் கார்டுக்கு வேறு $35. அதுக்கு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி அனுப்பிச்சி விட்டேன். அது என்னன்னே தெரிலங்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டேன். ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? அதான் உங்களுக்கு 3ஆம் தேதி அப்ளை பண்ணது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்ளை பண்ண சொன்னீங்க. நான் புதன்கிழமை நீங்க தானே பேசி அனுப்பிச்சு விட்டீங்க. என்னன்னே தெரியல. இது என்ன சார்? இல்ல நீங்க நிறைய அனுப்புனீங்களா, அதை வச்சுதான் சொன்னேன் நான். அப்புறமா தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த அக்கா என்ன வள்ளி அக்கா காலைல போன் அடிச்சுட்டு நாங்க காசு கொடுக்க மாட்டோம்னா சொன்னோம். எதுக்கு இப்படி பண்றீங்க வைக்கிறீங்கன்ட்டு காலைல மண்டைக்கு ஏத்தி விட்டுருச்சு. அந்த டென்ஷன்ல இருந்துட்டு தான் நான் ஒண்ணுமே தெரியல. கொடுக்க சொல்லுங்க, காசு கொடுக்க சொல்லுங்க. இப்ப யாரு வேணாம்னா காசு கொடுக்க சொல்லுங்க. அதான் காசு ஒரே சண்டை காலையில இருந்து நானு. அப்பா அவ்வளவு யோக்கியமா இருந்தது. போன நீங்க பேசிவிடும் போதே 5ஆம் தேதியே போட்டு விடுறேன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி கேளுங்க. அவர் வந்து லைனுக்கு வந்தா கட் பண்ணிட்டு போயிடுது. நான் இன்னொரு அக்காவை கூப்பிட்டு லைன்ல போயிட்டு பேசிட்டு எனக்கு நீ உடனே காசு கொடுக்க முடியாது, உடனே கொடுக்க முடியாது மல்லிகா. நான் வந்து எனக்கு டைம் கொடு, நான் காசு கண்டிப்பா தந்துடுறேன், நீ உள்ள இறங்கிட்டு நான் உனக்கு காசு தந்துறேன். அப்புறம் அந்த அக்காக்கு நான் எப்படி காசு தருவேன்? இன்னைக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விட்டுருச்சு. என் வீட்டு காசை வாங்கி வச்சிருக்கிற இந்த இப்போ குமார்லாம் கடை வாங்கி வச்சிருக்கா, அப்படி வேலை செய்யற, அப்படி ஏதோ 1 மாசம் 2 மாசம் லேட் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, நாங்க தாங்கிக்குவோம். அந்த பிள்ளை வட்டிக்கு வாங்கி அனுப்பிச்சிருக்குது. அதுக்கு டைம் கொடுன்னா இன்னும் எத்தனை மாசம் அந்த அம்மாவுக்கு டைம் கொடுக்கறதா? ஏன்னா நம்ம நேற்று கொடுக்குறோம். அன்னைக்கு வந்து நீ காசு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு தான் என்கிட்ட ஃபோன் பேசிச்சு. இன்னைக்கு குமார் வந்ததுக்கப்புறம் ஆளே ஏன் அவ்வளோ யோக்கியமான அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ பேச வேண்டியது தானே? மற்ற விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கினதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்து எழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கே ஆளாக்கானா? அவ்வளோ பயமா? அதுதான் காசு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிடுச்சுல, தரங்குதுல. அப்புறம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்குது? ஐயோ ஐயோ, அவசரப்படுறாங்களாக்கு நாங்க? இல்ல நான் பண்றேன், அவசரம் பண்றேன். அது என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீ என்னத்துக்கு அவசரப்படுற? நீ எதுக்குனே அந்த அம்மாவையும் இது தனலட்சுமியும் வச்சு ஏற்கனவே பேசி விட்ட ஞாபகம் இருக்கா? அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட எனக்கு அனுப்பிச்சிச்சு. நீ அவங்க தொந்தரவு பண்ணாத, குமாருக்குலாம் ஃபோன் பண்ணாத, நான் தான் தரேன்ட்டு, நீயே அந்த பையனுக்குலாம் ஃபோன் போட்டு தொந்தரவு பண்றேன்னு அது பேசில அனுப்பிச்சு விட்டா அடியெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிச்சு. எத்தனை மாசம் ஆச்சு? அப்போ கொடுத்துருந்தா நான் எதுக்கு இப்போ போட்டு மல்லிகா போட்டுக்கிட்டு நான் இப்போ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நான் ஐபி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீ பணத்தை கூட அப்படி இப்படி நான் எதுக்கு மிரட்டணும் மல்லிகாவா? அதை நீ கேளுமா. நான் அதை தான் சொல்கிறேனே. அந்த அம்மாவா உன்னை பற்றி குறை சொல்லும் போது, உன்னை திட்டம் போதெல்லாம் வந்து ஃபோனை போட்டு என்கிட்ட விஷயத்தை வாங்குச்சு. இப்போ நான் உன்கிட்ட பேசினேன், குமார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சோடனே ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. 3 நாள் ஆச்சு அடிச்சு, 2 நாள் நேற்று கூட அடித்தேன் நான். சொல்லுச்சு போன் அடிச்சாரு அவரு, நான் எடுக்கல. அது ஏன் எடுக்கல? ஒருத்தவங்க போன் அடிச்ச போன்ல பேசும்போது கடிச்சா தின்ற போறோம். அப்படியே தின்னா நீ பெரிய யோக்கியம். தீயின்னு சொன்னோனே சுட்டு போகாதுமா. உண்மையிலே வலிக்கிறவனுக்கு தான் வலிக்கும். என்ன அதான் காலைல அந்த அக்கா எனக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விட்டுச்சு. அனுப்பிவிட்டு ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மல்லியா, நான் வந்து உன்னை ரொம்ப சிரமம் அது என்னென்னமோ போட்டுருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்கள்ட்ட வந்து வாங்கி தரேன்னு தான் சொல்லியிருந்தேன். அது அந்த அக்காவும் ஒத்துக்கிடுச்சு. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் விலகிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கு தானே? விலகிட்டமா. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லி விட்டீங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு. நீங்க போன் எடுக்கிறது இல்ல. அந்த அம்மா சுத்தம். நீங்க போன் எடுக்காததுக்கு இந்த அம்மா எனக்கு போனை போட்டு தினமும் அழுகும். அது போன் அடிச்சாலே அழுகதான் செய்யும் எப்பயுமே. காசை கொடுத்ததுக்கு யாரோ ஒருத்தர் கையை காமிச்சிருக்கு. எனக்கு வள்ளி என்ன தெரியும் வச்சுக்கும். நான் அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்டா அது என்ன எப்படி எனக்கு தரும் அப்படி இப்படின்னு அது என்கிட்ட போட்டுக்கிட்டு புலம்பிட்டு இருந்தது. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களை குறை சொல்றதுக்காக சொல்லல, வள்ளியை தான் சொல்றேன்.
வள்ளி கையில தான் இருக்கு. இப்ப அந்த அவங்க வந்து உன்னை ஏமாத்தணும் தர முடியாது இல்லையா, நீயும் குமார உன்னால முடிஞ்சதை பண்றதை பண்ணிக்கங்கன்னா அது வேற பிரச்சனை. தரேன்னு சொன்னா தரணும்ல. இப்ப உங்களுக்கு தானே சங்கடமாகுது. சரி மாமா, இப்ப எப்படி மாமா சொல்லு மாமா, கரெக்டா சொல்லு. என்ன கரெக்டா சொல்லணும்?